வணக்கம். ட்ரீமி ஸ்டோரிஸுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம பேச போற தலைப்பு தமிழ்நாட்டுல இருக்கிற ஒவ்வொரு வீட்லயும் நடக்கிற ஒரு விவாதம். கவர்மெண்ட் ஜாப் வெர்சஸ் தனியார் வேலை. இது வெறும் வேலை சம்பந்தப்பட்ட விவாதம் மட்டும் இல்ல, இது ஒரு வாழ்க்கை தத்துவத்தை பத்தின விவாதம். பாதுகாப்பான வாழ்க்கை வெர்சஸ் வளரும் வாழ்க்கை. இதுக்கு நடுவுல இருக்கிற ஒரு போராட்டம். இன்னைக்கு நாம உணர்ச்சி வசப்பட்டு பேசாம எண்களை வச்சு பேசுவோம், நிதர்சனத்தை பேசுவோம். 30 வருஷம் கழிச்சு பார்த்தா யார் ஒரு சிறந்த நிலையில இருப்பாங்க? எல்லாருக்கும் வணக்கம். அப்பா, இந்த தலைப்பை கேட்ட உடனே எங்க வீட்டு ஞாபகம் தான் வருது. எங்க அம்மா அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஒரு கவர்மெண்ட் வேலையில சேர்ந்துடா, லைஃப் செட்டில். ஒவ்வொரு தமிழ் குடும்பத்திலையும் இந்த வசனம் நிச்சயம் இருக்கும். கவர்மெண்ட் வேலையில சேரு, லைஃப் செட்டில். அந்த செட்டில்ங்கிற வார்த்தைக்குள்ள பாதுகாப்பு, பென்ஷன், கௌரவம், நிலையான தன்மைன்னு எல்லாமே அடங்கியிருக்கு. அந்த எண்ணம் தப்பில்ல. ஆனா 30 வருஷம் கழிச்சு முழுமையான படம் எப்படி இருக்கும், அதைத்தான் இன்னைக்கு பேச போறோம். முதல்ல ஒரு அடிப்படை கேள்வி கேட்கணும். கவர்மெண்ட் வேலைன்னா என்ன? நாம எல்லாரும் ஒரே மாதிரி தான் புரிஞ்சுக்கிறோமா? நல்ல கேள்வி. கவர்மெண்ட் வேலையில பல பிரிவுகள் இருக்கு. மத்திய அரசு வேலைகள், ஐஏஎஸ், ஐபிஎஸ், ரயில்வே, வங்கி, இராணுவம். மாநில அரசு வேலைகள், ஆசிரியர்கள், வருவாய்த்துறை, டிஎன்பிஎஸ்சி மூலமா வர்ற பதவிகள், போலீஸ். அப்புறம் பொதுத்துறை நிறுவனங்கள், பிஹெச்இஎல், டிஎன்இபி, பிஎஸ்என்எல் மாதிரி. இதை எல்லாத்தையும் நாம பொதுவா கவர்மெண்ட் வேலைன்னு சொல்றோம். ஆனா ஒவ்வொரு பிரிவுலையும் சலுகைகள், சம்பளம், வளர்ச்சி எல்லாம் மாறும். தனியார் வேலையும் அப்படித்தான். ஒரு எம்என்சி நிறுவனம், ஒரு ஸ்டார்ட் அப், ஒரு சின்ன கம்பெனி, எல்லாமே வெவ்வேறான அனுபவங்கள். அப்போ ஒட்டுமொத்தமா ஒப்பிட்டு பார்க்கறது கொஞ்சம் சவாலானதுதான். ஆமாம். ஆனா பொதுவா ஒரு நடுத்தர குடும்ப பின்னணியிலிருந்து பேசுவோம். ஒரு சராசரி அரசு ஊழியர் வெர்சஸ் ஒரு சராசரி தனியார் ஊழியர். 30 வருஷம் கழிச்சு நிதி ரீதியா, தொழில் ரீதியா, தனிப்பட்ட முறையில யார் ஒரு பெட்டர் பொசிஷன்ல இருப்பாங்க? சரி, ஆரம்பிக்கலாம். முதல்ல சம்பளம், சாலரி. கவர்மெண்ட் வேலையில சம்பளம் கம்மின்னு நிறைய பேர் சொல்றாங்க. அது உண்மையா? இதுக்கு ஒரு நேரடியான பதில் இல்ல. வேலையில சேரும்போது ஆமா, கவர்மெண்ட் சம்பளம் கம்மியா தான் தெரியும். ஒரு ஃப்ரெஷ் கிராஜுவேட் எம்என்சிக்கு போனா கிடைக்கிற ஆரம்ப சம்பளம் கவர்மெண்ட் வேலையில கிடைக்காது. ஆனா வருஷங்கள் ஆக ஆக நிலைமை மாறுது. அது எப்படி? அரசு சம்பளத்துல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அது டிஏ, பஞ்சப்படி. விலைவாசி உயர்வுக்கு ஏத்த மாதிரி கவர்மெண்ட் அப்பப்போ சம்பளத்தை ஏத்தும். அப்புறம் பே கமிஷன். ஒவ்வொரு 10 வருஷத்துக்கும் ஒரு முறை சம்பள கட்டமைப்பு மொத்தமா மாறும். அப்போ சம்பளம் ஒரு பெரிய ஜம்ப் கொடுக்கும். தனியார் வேலையில அப்ரைசல் 10%, 15% இதெல்லாம் மார்க்கெட் நிலவரத்தை பொறுத்தது. ஆனா கவர்மெண்ட்ல பே கமிஷன் வரும்போது ஒரு மிகப்பெரிய உயர்வு இருக்கும். பே கமிஷன்னா எல்லாருக்கும் கிடைக்குமா? யாரும் விடுபட மாட்டாங்களே. கண்டிப்பா, அது எல்லாருக்கும் உரிய உரிமை. நீங்க லேசா வேலை பார்த்தாலும் சரி, உங்க பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தாலும் கிடைக்கும். தனியார் வேலையில உங்க வேலை சரியில்லைன்னா ஹைக்கு கம்மியா இருக்கும், இல்ல கிடைக்காமலே போகலாம். ஆனா கவர்மெண்ட்ல அந்த பயம் இல்ல. பயமே இல்லாம சம்பளம் உயருது. ஆனா தனியார் வேலையில ரொம்ப திறமையா இருக்கிறவங்களுக்கு இன்னும் அதிகமா கிடைக்குமே. நிச்சயமா, அதுதான் முக்கியமான வித்தியாசம். கவர்மெண்ட்ல எல்லாரும் ஒரு சீரான வேகத்துல தான் வளருவாங்க. ஆனா தனியார் துறையில திறமையான ஒருத்தருக்கு வானங்கே இல்லை. ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் 3 வருஷத்துல 30 லட்சம் ரூபாய் பேக்கேஜை வாங்க முடியும். அதே நேரத்துல ஒரு கவர்மெண்ட் ஊழியரால அதை தொட முடியாது. ஆனா அந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியரோட வேலைக்கு உத்தரவாதம் இருக்குமா? அங்கதான் கவர்மெண்ட் வேலையோட பெரிய பலம் வருது. வேலை பாதுகாப்பு. ஆமாம், தனியார் துறையில ஆட்குறைப்பு நிதர்சனமான உண்மை. 2023ல ஐடி துறையில நடந்த லே ஆஃப்ஸால தமிழ்நாட்டுல எவ்வளவு குடும்பங்கள் பாதிக்கப்பட்டதுன்னு நாம பார்த்தோம். பொருளாதார மந்தநிலை வரும்போது தனியார் வேலைகள் ஆட்டங்காவும். ஆனா கவர்மெண்ட் வேலையில லே ஆஃப் கிடையாது, சம்பள குறைப்பு கிடையாது. அந்த பாதுகாப்புக்கு பொருளாதார ரீதியா மிகப்பெரிய மதிப்பு இருக்கு. அந்த பாதுகாப்போட மதிப்பை பணமா கணக்கிட முடியுமா? நேரடியா கணக்கிட முடியாது. ஆனா ஒரு கோணத்துல பாருங்க, தனியார் வேலையில இருக்கிறவங்க வேலை போயிடுமோன்ற பயத்துல ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் வச்சிருப்பாங்க. அதாவது 6 மாச செலவுக்கான பணத்தை எப்பவும் கையிருப்பா வச்சிருக்கணும். கவர்மெண்ட் ஊழியருக்கு அந்த கவலை இல்லாததால அந்த பணத்தை அவரு முதலீடு பண்ணலாம். 30 வருஷ காலத்துல அந்த முதலீடு தர்ற லாபம் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும். புரியுது. பாதுகாப்பு இல்லாதவங்க பணத்தை சேமிச்சு வைக்கிறாங்க, பாதுகாப்பு இருக்கிறவங்க அதையும் முதலீடு பண்றாங்க. அப்போ நீண்ட காலத்துல ஒரு அரசு ஊழியர் நிதி ரீதியா முன்னாடி போக வாய்ப்பிருக்கு. சரியான பாயிண்ட். இப்போ பென்ஷன் பத்தி பேசுவோம். இதுதான் 30 வருஷம் கழிச்சு ஒரு மிகப்பெரிய வித்தியாசத்தை உருவாக்குது. பென்ஷன் இப்பவும் கவர்மெண்ட்ல கிடைக்குதா?
இங்க ஒரு வித்தியாசம் இருக்கு. 2004க்கு முன்னாடி சேர்ந்தவங்களுக்கு பழைய பென்ஷன் திட்டம். இதுல ரிட்டையர் ஆகும்போது கடைசியா வாங்கின சம்பளத்துல 50% வாழ்நாள் முழுக்க பென்ஷனா வரும். இது கவர்மெண்ட் கொடுக்கிற உத்தரவாதம். ஆனா 2004க்கு அப்புறம் சேர்ந்தவங்களுக்கு புதிய பென்ஷன் திட்டம் NPS. இதுல உங்க சம்பளத்துல இருந்து ஒரு பங்கு பிடிப்பாங்க. அது மார்க்கெட்ல முதலீடு செய்யப்படும். உத்தரவாதமான தொகைன்னு எதுவும் இல்ல. அப்போ புதுசா சேர்ற கவர்மெண்ட் ஊழியர்களுக்கு பென்ஷன் நிச்சயம் இல்லையா? என்பிஎஸ்ல மார்க்கெட்டை பொறுத்து தான் லாபம். ஆனா சமீபத்துல யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம்னு அறிவிச்சாங்க. இது ரெண்டுக்கும் நடுவுல ஒரு ஹைபிரிட் மாடல். 25 வருஷம் சர்வீஸ் பண்ணினா கடைசி சம்பளத்துல 50% பென்ஷனா கிடைக்கும்னு உறுதி கொடுத்திருக்காங்க. அதனால பென்ஷன் விஷயத்துல இன்னும் கவர்மெண்ட் வேலை தான் சாதகமாயிருக்கு. தனியார் துறையில பென்ஷன் எப்படி? தனியார் துறையில EPF மட்டும்தான். ரிட்டையர் ஆகும்போது ஒரு மொத்த தொகை கிடைக்கும். ஆனா கவர்மெண்ட்ல வர்ற மாதிரி மாசம் ஒரு தொகை வாழ்நாள் முழுக்க வராது. தனியார் துறையில இருக்கிறவங்க கிடைச்ச மொத்த தொகையை அவங்களே நிர்வாகம் பண்ணி வாழணும். அது ஒரு பெரிய பொறுப்பு. அப்போ தனியார் ஊழியர் ரிட்டையர்மெண்ட்ல டென்ஷனோட இருக்கணும். கவர்மெண்ட் ஊழியருக்கு மாசம் செக் வந்துடும். ஆமாம், அந்த மன அமைதி ரொம்ப முக்கியம். 80 வயசுல மார்க்கெட் நிலவரத்தை பார்த்து பணத்தை எடுக்கலாமா வேணாமான்னு கணக்கு போடுறது ஒரு மன அழுத்தம். கவர்மெண்ட் பென்ஷன்ல அந்த கவலை இல்ல. 30 வருஷம் கழிச்சு இந்த மன அமைதிக்கு பெரிய மதிப்பு இருக்கு. 80 வயசுல மார்க்கெட் பாக்குறது கற்பனை பண்ணும்போதே கஷ்டமா இருக்கு. அதனால தான் தனியார் ஊழியர்கள் அவங்க ரிட்டையர்மெண்ட்டுக்கு ரொம்ப முன்கூட்டியே பிளான் பண்ணணும். ஆனா ஒரு தனியார் ஊழியர் ஒழுக்கமா முதலீடு பண்ணினா கவர்மெண்ட் ஊழியரை விட ஒரு பெரிய தொகையை சேர்த்து வைக்க முடியும். ஆனா அதுக்கு டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். புரியுது. தனியார் அதிக ரிஸ்க் அதிக லாபம், கவர்மெண்ட் குறைந்த ரிஸ்க் நிலையான லாபம். சரியான சுருக்கம். இப்போ யாரும் பேசாத ஒரு விஷயம், மருத்துவ வசதிகள், ஹெல்த் பெனிஃபிட்ஸ். மத்திய அரசு ஊழியர்களுக்கு CGHS, மாநில அரசுக்கு அதுக்கு இணையான திட்டங்கள் இருக்கு. அரசு ஆஸ்பத்திரியில இலவச சிகிச்சை, சில பெரிய தனியார் ஆஸ்பத்திரிகள்லையும் கேஷ்லெஸ் வசதி உண்டு. இது ஊழியருக்கு மட்டும் இல்ல, அவங்க குடும்பத்துக்கும் உண்டு. முக்கியமா ரிட்டையர் ஆன பிறகும் இது தொடரும். ரிட்டையர் ஆன பிறகும் மெடிக்கல் இன்சூரன்ஸ் கிடைக்குமா? ஆமாம், இது ஒரு மிகப்பெரிய பிளஸ். தனியார் துறையில வேலை இருக்கிற வரைக்கும் தான் இன்சூரன்ஸ். ரிட்டையர் ஆனதும் நம்ம சொந்த காசுல பாலிசி எடுக்கணும். 65 வயசுல புதுசா இன்சூரன்ஸ் எடுத்தா பிரீமியம் ரொம்ப அதிகமா இருக்கும். வியாதி இருந்தா இன்னும் கஷ்டம். கவர்மெண்ட் ஊழியருக்கு அந்த கவலை இல்ல. ரிட்டையர்மெண்ட்ல மெடிக்கல் செலவு தான் ஒரு பெரிய ரிஸ்க். அது கவர்மெண்ட் பாத்துக்கிறது பெரிய விஷயம். ஆமாம். இப்போ வளர்ச்சி, கெரியர் growth பத்தி பேசுவோம். கவர்மெண்ட் வேலையில வளர்ச்சி மெதுவா இருக்குமோ? பொதுவா அப்படி ஒரு கருத்து இருக்கு. கவர்மெண்ட்ல பெரும்பாலும் சீனியாரிட்டி அடிப்படையில தான் ப்ரமோஷன். நீங்க எவ்வளவு சூப்பரா வேலை பார்த்தாலும் உங்க சீனியருக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஆனா தனியார் துறையில உங்க திறமைக்கு ஏத்த மாதிரி 2-3 வருஷத்துல கூட பெரிய பதவிக்கு போகலாம். அப்போ சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு தனியார் வேலை தான் பெட்டரா? ஆமாம். ஆனா கவர்மெண்ட் வேலையில ஒரு ஆத்ம திருப்தி இருக்கு. ஒரு IAS ஆபீசர் ஒரு பாலிசியை அமல்படுத்தும் போது லட்சக்கணக்கான மக்களோட வாழ்க்கை மாறுது. ஒரு டீச்சர் அடுத்த தலைமுறையை உருவாக்குறாங்க. இந்த சமூக தாக்கம் எல்லா தனியார் வேலைகள்லையும் கிடைக்காது. அப்போ பணம்னா பிரைவேட், மனநிறைவுனா கவர்மெண்ட். ஓரளவுக்கு ஆமான்னு சொல்லலாம். இப்போ ஒர்க் லைஃப் பேலன்ஸ். கவர்மெண்ட்னா 9 to 5 வேலை, வீக்கெண்ட் லீவுன்னு ஒரு பேச்சு இருக்கே. அது சில பதவிகளுக்கு மட்டும்தான் உண்மை. TNPSC கிளர்க், ரெவென்யூ அசிஸ்டன்ட் போன்றவங்களுக்கு ஒரு சீரான நேரம் இருக்கும். ஆனா கலெக்டர், போலீஸ், ஆர்மி இவங்களுக்கெல்லாம் எப்போ கூப்பிடுவாங்கன்னே தெரியாது. எலெக்ஷன், அவசர காலங்கள்ல அவங்க 24 மணி நேரமும் வேலை பார்க்கணும். தனியார் வேலையிலையும் அப்படிதான். ஐடில ஆரம்பத்துல கஷ்டமா இருக்கும். ஸ்டார்ட் அப்னா சொல்லவே வேண்டாம். ஆனா சராசரியா பார்த்தா கவர்மெண்ட் வேலையில நேரம் ஓரளவுக்கு கணிக்கக்கூடியதா இருக்கும். குழந்தைகளோட ஸ்கூல் ஃபங்க்ஷன் போறது, வீக்கெண்ட்ல குடும்பத்தோட இருக்கிறது, இதெல்லாம் ஒரு பெரிய பிளஸ். நிம்மதியான வாழ்க்கை, குறைந்த ஸ்ட்ரெஸ், இதெல்லாம் 30 வருஷம் கழிச்சு மெடிக்கல் பில்லையும் குறைக்கும்ல? நிச்சயமா, இதெல்லாம் ஒன்னோட ஒன்னு இணைஞ்சதுதான். ஆனா கவர்மெண்ட் வேலையில ஒரு இருண்ட பக்கமும் இருக்கு. அது தேக்க நிலை. வேலை போகாதுன்ற தைரியத்துல சிலர் புதுசா எதையும் கத்துக்காம கம்ஃபர்ட் ஜோன்ல தங்கிடுவாங்க. உலகம் மாறுது, டெக்னாலஜி மாறுது, ஆனா இவங்க அப்டேட் ஆகாமையே இருக்கலாம். அது 30 வருஷம் கழிச்சு அவங்களுடைய தனிப்பட்ட வளர்ச்சியை பாதிக்கும். அப்போ பிரைவேட்ல கட்டாய வளர்ச்சி, கவர்மெண்ட்ல விருப்பப்பட்டால் வளர்ச்சி. சரியா சொன்னீங்க. இது கடைசியில அந்தந்த தனிநபரோட மனநிலையை பொறுத்தது. திறமையான ஒருத்தர் கவர்மெண்ட் வேலையிலையும் பெரிய அளவுல சாதிக்கலாம். சரி, இப்போ 30 வருஷம் கழிச்சு நிஜமான நிதி நிலைமை எப்படி இருக்கும்? ஒரு உதாரணம் சொல்லுங்க. சொல்றேன். 2 பேர். நபர் A அரசு வேலை, 25 வயசுல ஆரம்பிக்கிறார். நபர் B IT வேலை, 25 வயசுல அதிக சம்பளத்துல ஆரம்பிக்கிறார்.
முதல் 10 வருஷம் நபர் பி நிறைய சம்பாதிப்பார், சொகுசு வாழ்க்கை வாழ்வார். ஆனா அவர் லோன் போடுறது செலவு பண்றதுன்னு முதலீட்டை சரியா கவனிக்காம விட வாய்ப்பிருக்கு. நபர் ஏ குறைந்த சம்பளம்னாலும் ஜிபிஎஃப் பிபிஎஃப்னு சின்னதா ஆனா சீரா சேமிப்பார். 30 வருஷம் கழிச்சு பார்த்தா நபர் பி ஒழுக்கமா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா பெரிய பணக்காரரா இருப்பார். இல்லனா சம்பாதிச்ச காசெல்லாம் செலவாகி கையில சேமிப்பு கம்மியா இருக்கும். நபர் ஏ கையில ஒரு உருப்படியான மொத்த தொகை இருக்கும், கூடவே வாழ்நாள் பென்ஷனும் இருக்கும். அப்போ சம்பளம் முக்கியம் இல்ல, சேமிப்பு பழக்கம்தான் முக்கியம். அதுதான் உண்மை. அதிக சம்பளம் வாங்குறவங்க தான் பெரும்பாலும் ரிட்டையர்மெண்ட்ல கஷ்டப்படுறாங்க. ஏன்னா சம்பளம் ஏற அவங்க செலவும் ஏறிடும், சேமிக்கிற பழக்கம் இருக்காது. ஆனா ஒரு அரசு ஊழியருக்கு சம்பளம் ஒரு எல்லைக்குள்ள இருக்கிறதால அவங்களுக்கு திட்டமிட்டு செலவு பண்ற பழக்கம் தானா வந்துடுது. தமிழ்நாட்டுல கவர்மெண்ட் வேலைக்கு இருக்கிற அந்த கௌரவம், சோஷியல் ஸ்டேட்டஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க? முக்கியமா மேரேஜ் மார்க்கெட்ல. கவர்மெண்ட் வேலைக்கு எப்பவும் தனி மவுசு தான். நிலையான வருமானம், வேலை பாதுகாப்பு, இந்த வார்த்தைங்க ரொம்ப பவர்ஃபுல். பிரைவேட் வேலையில இருக்கிறவங்களுக்கு சம்பளம் அதிகமா இருந்தாலும் வேலை நிலைச்சிருக்குமான்ற கேள்வி எப்பவும் பெண் வீட்டார் மனசுல இருக்கும். கவர்மெண்ட் வேலை இப்பவும் பிரீமியம் தான். சரி, பெண்களுக்கு இந்த முடிவு எப்படி மாறுபடும்? பெண்களுக்கு கவர்மெண்ட் வேலையில மிகப்பெரிய அட்வான்டேஜ் இருக்கு. பிரசவ கால விடுமுறை 180 நாளுக்கு ஊதியத்துடன் கிடைக்கும். தவிர கணவர் வேலை பார்க்கும் இடத்துக்கே டிரான்ஸ்ஃபர் கேட்கிற வசதியும் இருக்கு. பல பெண்களுக்கு தங்களுடைய கரியரையும் குடும்பத்தையும் பேலன்ஸ் பண்ண இது ரொம்ப உதவியா இருக்கு. நிச்சயமா அது ஒரு புத்திசாலித்தனமான முடிவுதான். சரி, 30 வருஷம் கழிச்சு யார் வின்னர்? பாயிண்டா சொல்லுங்க. நிர்வாணமான உண்மை இதுதான். சேமிப்பு ஒழுக்கமா முதலீடு பண்ணினா பிரைவேட் ஊழியர் வின்னர், இல்லைன்னா கவர்மெண்ட் தான் வின்னர். மாத வருமானம், ரிட்டையர்மெண்ட்ல பென்ஷன் இருக்கிறதால கவர்மெண்ட் ஊழியர் தான் வின்னர். மருத்துவம், கவர்மெண்ட் வேலை தான் தெளிவான வின்னர். ஒர்க் லைஃப் பேலன்ஸ், பெரும்பாலும் கவர்மெண்ட் தான் வின்னர். திறமை வளர்ச்சி, பிரைவேட் தான் வின்னர். சுருக்கமா சொன்னா கவர்மெண்ட் வேலை பாதுகாப்பை தரும், தனியார் வேலை வளர்ச்சியை தரும். அப்போ இது கவர்மெண்ட் வர்சஸ் பிரைவேட் இல்ல, பாதுகாப்பு வர்சஸ் வாய்ப்பு. அவ்வளவுதான். கவர்மெண்ட் வேலையில தர உயரமா இருக்கும், ஆனா மேற்கூரை ஒரு எல்லைக்குள்ள இருக்கும். பிரைவேட் வேலையில தர கீழே இருக்கலாம், ஆனா மேற்கூரை கிடையாது, அன்லிமிட்டெட். உங்களுடைய ரிஸ்க் எடுக்கிற குணம் எதுவோ அதை வச்சுதான் நீங்க முடிவெடுக்கணும். கடைசி என்ன சொல்ல வரீங்க? 30 வருஷம் கழிச்சு யாரு நல்லா இருப்பாங்கன்றத அவங்களோட வேலை முடிவு பண்ணாது, அவங்களோட நிதி பழக்க வழக்கங்கள் தான் முடிவு பண்ணும். ஒரு கவர்மெண்ட் ஊழியர் சரியா சேமிக்கலன்னா அவரும் கஷ்டப்படுவார். ஒரு பிரைவேட் ஊழியர் டிசிப்ளினா இருந்தா அவரும் நிம்மதியா இருப்பார். அப்போ வேலை முக்கியம் இல்ல, ஒழுக்கம்தான் முக்கியம். சரியா சொன்னீங்க. கவர்மெண்ட் வேலையில இருந்தா அந்த பாதுகாப்பை வச்சு இன்னும் நல்லா இன்வெஸ்ட் பண்ணுங்க. பிரைவேட் வேலையில இருந்தா அதிக சம்பளத்தை வச்சு ஆடம்பரத்தை செய்யாம சேமிப்புல கவனம் செலுத்துங்க. ரெண்டுமே சரியான பாதை தான். ஆனா ஒழுக்கம் இல்லனா எந்த பாதையிலையும் இலக்கை அடைய முடியாது. எந்த பாதையிலும் ஒழுக்கம் இல்லனா இலக்கை அடைய முடியாது. இதுதான் இந்த எபிசோடோட சாராம்சம். அவ்வளவுதான். 30 வருஷம் கழிச்சு யாரு பெட்டர்? யார்கிட்ட சரியான நிதி பழக்கங்கள் இருக்கோ அவங்க தான் பெட்டர். அது கவர்மெண்ட் ஊழியரா இருந்தாலும் சரி, பிரைவேட் ஊழியரா இருந்தாலும் சரி.